யாருப்பா இவங்க இவ்வளோ வேகமாக எங்கே போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் தாங்க சிங்கப்பூரில் இன்னைக்கு மீன் வாங்கிறதுக்காக எவ்வளோ காலையிலேருந்து எந்திரிச்சு இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கோம். போன உடனே என் ஃப்ரெண்டு என்ன தெரியுமா சொன்னான், பசிக்குது மச்சான், எங்கேயாவது கடை இருந்தா பாருடான்னு. நாங்கள் போன நேரத்துக்கு கடை ஓப்பன் ஆகலை. உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு போனோம். பரோட்டா சுட போட்டுட்டு இருந்தாங்க. லைட்டாக எனக்கும் பசிக்கிற மாதிரி தான் இருக்குது மச்சான். சரி வா சாப்பிடுவோம். கடைக்குள்ளே போனால் பிளேட்டை தூக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. உடனே என் ஃப்ரெண்டை சாப்பிடக்குள்ள வாயில் விற்கின மாதிரி ஒரு ஃபீலுங்க. என்னடா ஆச்சுன்னா மீன் கடை. ஓகே மீன் இங்கே இறாலு வெரைட்டியாக கனவா எல்லா மீனும் வச்சுருந்தாங்க. இது இறாலு ஒரு கேஜி பார்த்தீங்கன்னா $10 ஒன்று வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு மறுபடியும் சுற்றி பார்க்க கிளம்பிட்டாங்க. என்ன மீன் தான் எனக்கும் தெரியல, ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருந்தது. ஒரு கேஜி $20. எல்லா மீனும் இருக்குது, ஆனால் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு விலை. பல விதமாக மீனுங்கள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இது நமக்காகவேன்னு இருக்குதுன்னு தோணுதுங்க, ஆனால் காசு தாங்க இல்லை. அப்படியே கொஞ்சம் மெதுவாக மேலே திரும்பி பார்த்தா ஒருத்தர் கட் பண்ணிட்டு இருக்காதுங்க. இங்கே க்ளீன் பண்ணியும் மீன் விற்கிறாங்க, உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் வாங்கிக்கலாம். அப்படியே திரும்பினா சிக்கன் கடைங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விங்ஸு தனியாகவும் கட் பண்ணி வச்சுருக்காங்க, லெக் பீஸும் தனியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, கோழியாகவும் இருக்குங்க. உங்களுக்கு விருப்பமானதே நீங்கள் வாங்கிக்கலாம். வாராலையெல்லாம் வச்சுருக்காங்க. என்னடா இவனுங்க சுற்றி போகிறானுங்க, ஒரு மீனும் வாங்கலேன்னு நினைக்கும் போது தாங்க ஒரு மீனை பார்த்தேன். அதை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டேங்க, இவ்வளோ பெருசான்னு. ஒரு வழியாக மற்ற மீன் கண்ணில் மாடிச்சுங்க. 1 கிலோ $3 தாங்க. என்ன இவ்வளோ சீப்பாக இருக்குன்ட்டு நானும் 2 கிலோ வாங்கிட்டேங்க. ஒரு மீன் பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சுங்க. அவர் என்னன்னு பார்த்தா அப்படியே கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி மறுபடியும் கவரில் போட்டாருங்க. அப்படியே பார்த்தா அவர் ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே நின்ட்டாருங்க. அப்படியே எடை வச்சு கையில் கொடுத்துட்டாருங்க. ஒரு மீன் எக்ஸ்ட்ராவும் போட்டு கொடுத்தாரு. ஓகே தாங்க. அப்படியே திரும்பினோடனே நம்ம மீசை வச்சோன்னாங்க, பார்த்தோன்னே பக்குன்னு ஆயிடுச்சுங்க. அப்படியே இறால் கடைக்கு போனோங்க. 1 கிலோ வந்து $10ங்க. சரி காசு கொடுத்து வாங்கிட்டேங்க. மட்டன் கடைங்க. மட்டன் கடையிலையும் நம்ம அண்ணனுக்கு 1 கிலோ மட்டனும் வாங்கிட்டேங்க. அவ்வளோதாங்க சிராமர்கோட பர்ச்சேஸ் முடிச்சுங்க. டாட்டா பபாய்.